இன்ஸ்பெக்ஷன்ஸ் தான். இது ஒன்றும் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. காலையில போன் பண்ணி உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரையரா இந்த தேதியில அதிகாரிகள் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தும் போதே இந்த நிலைமையில இருக்கு. இன்னும் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடக்கும் போதுதான் இந்த இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம், எதெல்லாம் சரியா வச்சுக்கணும் அப்படிங்கறதோட பாதிப்பு அப்பதான் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு என்னன்னா மேபி உங்களுக்கு பை லக்கு இது வரைக்கும் எந்த பாஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காத வண்டிகள்லாம் நிறைய இருக்கு, இல்லன்னு சொல்ல. அதுக்காக ஃபியூச்சரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாம இருக்க முடியாது. என்ன சொல்றாங்க மினிமமா எமர்ஜென்சி எக்ஸிட் ஒர்க் ஆகுதா பாருங்க. அப்படி இல்லையா அதை பதட்டத்துல திறக்க முடியாது. ஒரு சின்ன சுத்தி வச்சுக்கோங்க, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. 4 கிலோ வந்துட்டு வைக்க சொல்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்து வரீங்க. ஜெயபிரியா ஸ்கூல் யார் வந்திருக்கீங்க? எல்லா வண்டியிலயும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் 4 கிலோ இருக்கணும். நீங்க 2 kg சிலிண்டரா மெயின்டைன் பண்ணாலும் உங்க விருப்பம், இல்ல 4 kg சிலிண்டரா மெயின்டைன் பண்ணாலும் உங்க விருப்பம். சரிங்களா? எல்லா ஸ்கூலுக்கும் அதே தான். எங்கெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் எல்லா ஸ்கூலுக்கும் அதே தான். அதே மாதிரி இன்னும் சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சா, அதுல ப்ரெஷர் கரெக்டா இருக்கா அப்படின்றது கூட செக் பண்ணாம வச்சிருக்கீங்க. பழசே என்ன வச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா இருக்கவே கூடாது. சரி, இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாதான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட கன்சல்டன்ஸ் கொடுக்க முடியும். சரியா? உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான டைம் கொடுக்குறாங்க. டைம் கொடுத்துதான் இந்த அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இதே விஷயங்களை இன்சார்ஜ் நீங்க ஒரு வண்டியிலையும் கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்து இங்க எடுத்துட்டு வரணும். இங்க வந்து நாங்க வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு நாங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. நீங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து பேசிக் ஐட்டம்ஸ் மேடம், நாங்க இதெல்லாம் முடிச்சிட்டோம் நீங்க ப்ரோஆக்டிவா இதெல்லாம் எடுத்து பண்ணணும். இது ஒரு பர்டனா எடுத்துட்டு இருக்காதீங்க. இது வந்து ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான், தடுக்கிறதுக்கு தான். சரிங்களா? அதனால நீங்க போடுற எஃபோர்ட்ஸ் வந்துட்டு என்னைக்காவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். 6 months ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கா, அது கரெக்டான ப்ரெஷர்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கா, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் ஓபன் ஆகுதா, இதெல்லாம் தான் உங்களோட ஒர்க்கு. பெக்யூலியரா உங்களோட ஒர்க். அதுக்காக தானே உங்க ஸ்கூல்ல இருந்து உங்களை அப்பாயிண்டே பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் டேட் எழுதிருப்பாங்க 2024 தெரியல.